ஹே guys எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஃபோட்டோ மூவிங் எஃபெக்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிஎன் எடிட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி, டெம்ப்ளேட் அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் நியூ ப்ராஜெக்ட். ஸோ இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த ஃபோட்டோ தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ரெசல்யூஷன் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும், ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9:6 அதாவது டிக்டாக் வியூக்கு வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரே ஃப்ரேமாக இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாங்காக இருக்கு பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்னுடைய வீடியோ இருக்கும், அதை ஜஸ்ட் நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் இருக்குது. நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் டச் பண்ணிவிட்டு இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு 30 செகண்டுக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நான் செட் பண்ணுறேன். ஓகே, பக்காவாக இருக்குது. 30 செகண்ட் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். ஸோ அடுத்ததை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீடியோவுக்கு நம்ம அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக வந்து ஸ்லோ மோஷனில் தான் போகும். ஸோ இப்போ ஒரு 1.40. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் ஸ்ப்ளிட் கொடுக்குறேன், கொஞ்சம் கேப் விட்டு. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம ஸ்ப்ளிட் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ப்ளிட் பண்ண அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நீ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜூம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட், ஜூம் இன், மூவ் லெஃப்ட், மூவ் ரைட், மூவ் அப், மூவ் டவுன் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் மூவ் ரைட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் லெஃப்ட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவுக்கு மூவ் ஜூம் அவுட் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவுக்கு ஜூம் இன் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவுக்கு மூவ் அப் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவுக்கு மூவ் டவுன் கொடுக்குறேன். ஸோ இது போல் நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் வந்துடலாம். இதை நான் ப்ளே பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபோட்டோ மூவிங் வீடியோஸ் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேக்ரவுண்டாக ஒரு மியூசிக் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அது போக உங்களுக்கு தேவையான லோகோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுங்க. இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டிக் கொடுத்தா போதும், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும்.